ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுன்னு கேட்டாங்க சார். ஆனால் என்னன்னு தெரியலைங்க சார். அது தெரியாதனால வந்து என்னைய மேலே மாடிக்கு கூப்பிட்டு போய் காலில் 2 பேர் கையில் 2 பேர் பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சி நின்றுட்டு படுக்க வச்சுட்டு என்னை பைப்லேயே அடித்தாங்க சார். அடிச்சுட்டு இவர் எங்கள் சித்தப்பா உங்கள் சித்தப்பன் எங்கள் சித்தப்பன் எங்கேன்னு கேட்டு அடித்தாங்க சார். தெரியாதுன்னு சொன்னாங்க சார். விடவே மாட்டேன்ட்டாங்க சார் என்னைய. நீ இடத்த மட்டும் சொல்லினா உன்னை துப்பாக்கியில் சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்கள் மரம் வெட்டும் போது அதை நாங்கள் தான் வெட்டினோன்னு சொல்லி எங்களை ரிமாண்ட் பண்ணாங்க சார். ஆனால் ஃபாரஸ்ட்டுக்காரனுங்க வந்து ஒரு வாரமாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சு ஒரு வாரம் அடித்து என் உடம்பு வலியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் கொண்டு போய் என்னை ரிமாண்டாக பண்ணாங்க சார். வடவழி ஸ்டேஷனில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க சார். கால் 2 பேர் கை 2 பேர் பிடிச்சிட்டு தலைகளை தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரரு. கோவை பேரூரை சேர்ந்தவர் விஜயன், இவரது மனைவி சத்யா. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். விஜயன் செம்மறியாடு மேய்க்கும் தொழிலிலும் மரம் வெட்டும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தீத்திப்பாளையம் மலை பகுதியில் சந்தன மரங்களை வெட்டியதாக அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது இன்னும் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கருப்பு நிற ஜீப்பில் வந்த நபர்கள் விஜயனையும் அருகே வசிக்கும் ரங்கநாதனையும் அடித்து இழுத்து சென்றதாக அவரது மனைவி சத்யா புகார் அளித்துள்ளார். அவர்களை அடித்து இழுத்து சென்றவர்கள் யார், எந்த அதிகார பதவியில் செயல்பட்டனர் என்ற விவரம் எதுவும் தெரியவில்லை. சந்தேகத்துடன் குழந்தைகளுடன் வடவள்ளி காவல் நிலையத்திற்கு சென்ற சத்யா, விஜயனும் ரங்கநாதனும் போலீசாரால் கொடூரமாக தாக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்ததை கண்டதாக கூறுகிறார். காவல் நிலையம் அருகே இருக்கும் பள்ளிகளில் சந்தன மரக்கட்டைகள் காணாமல் போனதால் காவல்துறையினர் விஜயன், ரங்கநாதன் மற்றும் நவக்கரையைச் சேர்ந்த பொன்னுச்சாமி ஆகிய 3வரையும் பிடித்து சித்திரவதை செய்ததாக புகார் கூறினார். நாங்கள் மரம் வெட்டி விற்றோம் என்று ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் மிரட்டினர். எங்கு சந்தன மரம் காணாமல் போனாலும் விஜயன் மற்றும் அவருடைய சமூகத்தினரை குறிவைத்து காவல் நிலையத்திற்குள் இழுத்து சென்று தாக்குகிறார்கள். இதற்கு தகுந்த நீதிமன்ற நடவடிக்கை வேண்டும் என சத்யா கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இவ்வழக்கில் வடவள்ளி காவல் நிலைய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில், சாதுவானோருக்கு நேரிடும் போலீஸ் சித்திரவதை தொடர்கிறது என்றால் அது எந்த நேரமும் பெரும் சர்ச்சையை உருவாக்கும். சார், நேற்று நான் வேலைக்கு போகலான்னு நின்றுருந்தேங்க சார். போலீஸ்காரர் கருப்பு கலரில் காரில் வந்தாங்க. மப்டியில் தான் வந்தாங்க சார். இந்த மாதிரி விசாரிக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க சார். நான் காரில் ஏறி போனேங்க சார். காரில் போகும்போதே ரெடி அடித்தாங்க. என்ன எதுக்கு அடித்தாங்கன்னு தெரியலைங்க சார். ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுன்னு கேட்டாங்க சார். ஆனால் என்னன்னு தெரியலைங்க சார். அது தெரியாதனால வந்து என்னை மேலே மாடிக்கு கூப்பிட்டு போய் காலில் 2 பேர் கையில் 2 பேர் பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சி நின்றுட்டு படுக்க வச்சுட்டு என்னை பைப்லேயே அடித்தாங்க சார். அடிச்சுட்டு இவர் எங்கள் சித்தப்பா உங்கள் சித்தப்பன் எங்கள் சித்தப்பன் எங்கேன்னு கேட்டு அடித்தாங்க சார். தெரியாதுன்னு சொன்னாங்க சார். விடவே மாட்டேன்ட்டாங்க சார் என்னைய. நீ இடத்த மட்டும் சொல்லினா உன்னை துப்பாக்கியில் சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் இதுக்கு முன்னாடி வாங்கின கேஸு வந்து நான் மரம் வெட்டுற தொழில் தான் போயிட்டு இருந்தேங்க சார். யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் மரம் வெட்டும் போது அதை நாங்கள் தான் வெட்டினோன்னு சொல்லி எங்களை ரிமாண்ட் பண்ணாங்க சார். ஆனால் ஃபாரஸ்ட்டுக்காரனுங்க வந்து ஒரு வாரமாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சு ஒரு வாரம் அடித்து என் உடம்பு வலியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் கொண்டு போய் என்னை ரிமாண்டாக பண்ணாங்க சார். சார் என்ன கேட்டாங்கன்னே தெரியலைங்க சார். என்ன பண்ணன்னு கேட்டு மட்டும்தான் அடித்தாங்க சார். ஆனால் இன்னி வரைக்கும் இதுதான் நடந்தது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்ல கிடையாதுங்க சார். நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டுருக்குறேங்க. 1.5 வருஷமாக ஆட்டு தொழில் பண்ணிகிட்டுருக்குறேங்க. அதை வச்சு தான் சாப்பிட்ருக்குறேங்க. நேற்று விஜயனை பிடிச்சதில் வந்து விஜயனை கொண்டு போய் பிடிச்சி அடித்து அவனை அடித்து மிரட்டி நீங்கள் தான் வெட்டியிருக்கிறீங்கன்னு சொல்லி அவனை மிரட்டி அவன் பயந்துட்டு அவன் என்னையை சொல்லிட்டானுங்க. ஆனால் அவன் வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறானுங்க. நான் வந்து 1.5 வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டுருக்குறேங்க. அதை விட்டால் எனக்கு வேறு தொழில் தெரியாதுங்க. அந்த தொழிலுக்கு தான் போயிட்டுருக்குறேங்க. ஆடு தான் மேய்ச்சிட்டுருக்குறேங்க. இவங்க வந்து என்னை பிடிச்சி ஆடு நடு ரோட்டில் விட்டு போட்டு என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க. நடு ரோட்டில் ஆடு எங்கே போச்சு என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஒரு ஓரத்துலையும் கூட ஓட்டி விடலிங்க. நடு ரோட்டில் அப்படியே பிடிச்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க. எதுக்குங்க சார் அடிக்கிறீங்கன்னு, மரத்தைங்கடா கொண்டு போய் வச்ச விஜயும் கொடுத்தா வெட்டி கொடுத்தானாமான்னு சொல்லி போட்டு 2-4 அடி அடித்தாங்க. எனக்கு தெரியலிங்க. நானெல்லாம் போகலிங்க. நான் ஆடு தான் மேய்ச்சிட்டுருக்குறேங்க. 6 மணிக்கு மேலே தான் ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எதுக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. கூப்பிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறேங்கிறாங்க. எத்தனை நாள் பிடிச்சாங்க, எப்படி இப்போ வர்றாங்க, இவங்க வர்றதே தெரியுது இல்லைங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதே வேலை தான் பண்ணுறாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா 1 டன்னு போட்டு விட்றாங்க. இதே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க. எங்களுக்கு ஒரு நீதி வேணும். கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவங்களே விட்டாங்க ஸ்டேஷன்? அவங்களே விட்டாங்க. ஸ்டேஷன் வந்து நேற்று 11 மணிக்கு அவங்களே விட்டுட்டாங்க. ஆமாங்க, நைட் 11 மணிக்கு விட்டாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து
இது மரம் வெட்டுற தொழிலுக்கு தான் போயிட்டுருந்தேங்க. அந்த தொழிலுக்கு போயிட்டுருக்கும்போது யாரோ வெட்டி போட்டுட்டாங்க. அதுவும் வந்து விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் 1 வாரம் வச்சு அடிச்சுங்க. 1 வாரம் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணிங்க. அப்புறம் தான் ஸ்டேஷன் ரிமோண்டே பண்ணாங்க. என்னுடைய பேர் கார்த்திகை செல்வி. நான் கோயம்புத்தூரில் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். நேற்று தீத்திபாளையம் ஊரை சேர்ந்த விஜயன், ரங்கநாதன் என்ற 2 நபர்களை வந்து காவல்துறையினர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து விசாரிப்பதற்காக அழைத்து சென்றனர். அது எதுக்காக கூட்டு போனாங்க, என்ன ஏதுன்னு விவரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டது வந்து விஜயன் வந்து வீட்டில் இருக்கும்போது 2 காவல்துறையினர் வந்து மப்டியில் வந்து கொஞ்சம் வா நான் உங்கள்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க குடும்பத்தாருங்களா, சார் நீங்கள் யார், என்ன விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தகவல் எதுவும் சொல்லலைங்க சார் ப்ராப்பராக. விஜயனை மட்டும் ஜீப்பில் ஏற்றிட்டு நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஜீப்பில் ஏற்றணுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் விஜயனை வந்து. ரங்கநாதன் அப்படின்றவனை வந்து அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, அவனை சொல்லிட்டேன்னா நான் உன்னை இறக்கி விட்டுருவேன், நான் உன்னை விட்டுருவேன், நீ ரங்கநாதனை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்க, ஃபஸ்ட்டு எதுக்காக என்னை விசாரிக்க போகிறீங்க, என்னென்னு எனக்கு காரணத்தை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு, நீ எதுவும் பேசக்கூடாது, நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, எனக்கு நீ ரங்கநாதனை மட்டும் அடையாளம் காட்டு, எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து ரங்கநாதன் வந்து சார் இந்த விஜயன், ரங்கநாதன் அவங்களுடைய தொழில் வந்து செம்பரி ஆடு மேய்க்கிறதுங்க சார். இந்த ஆடு வந்து கொஞ்சம் மலைப்பகுதி, காட்டு பகுதியிலலாம் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க. அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது மலையடி வாரத்தில் வந்து ஏதாவது விறகு வெட்டுறது இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம்லாம் வெட்டும் போது சந்தன மரத்தை வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு புட்டப் கேஸ் போட்டுட்டாங்க சார். அது 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வடவெளி காவல் நிலையத்துக்கு அருகில் வந்து ஒரு ஸ்கூல், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லங்க சார். அந்த ஸ்கூலில் வந்து சந்தன மரத்தை காணோம், அது தொடர்பாக தான் உன்னை தான் விசாரிக்க போகிறேன், அது நீ தான் வெட்டுறன்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி விஜயனை ரொம்ப அடிச்சிருக்காங்க. அடித்ததுனால விஜய் வந்து வழி தாங்க முடியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரங்கநாதனை கை காமிச்சிருக்கா. ரங்கநாதனையும் ஜீப்பில் ஏற்றிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த பிட்வீன் கேப்பில் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து நம்மளுடைய கணவர்கள் எங்கே போனாங்க, யார் அழைச்சிட்டு போனாங்கன்னு எதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஸ்டேஷனாக போய் பேரூர் போலீஸ் ஸ்டேஷனு, சுந்தராபுரம், போத்தனூர்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷன் போய் என்னுடைய கணவர் இங்கே வந்தாங்களா, நீங்கள் விசாரிக்க அழைச்சிட்டு வந்தீங்களான்னு போய் கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொன்னதுனால நேற்று சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை வந்து சந்தித்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் கமிஷனரை போய் பார்க்க சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். நேற்று சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்குங்க சார், வடவெளி ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்களுடைய கணவர்கள் இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போய் என்னென்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு செக்ஷன் 305 சப் கிளாஸ் ஏ பிஎன்எஸில் வந்து அவங்கள எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க சார். இது என்னாச்சு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் ஸ்கூலில் வந்து சந்தன மரத்தை வந்து வெட்டிட்டாங்க, அது இவங்க தான் வெட்டினாங்க, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்கான்னு சொன்னால் என்கிட்ட இருக்குது, ஆனால் ஃபேஸ் வந்து சரியாக தெரியல, சஸ்பெக்ட் அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் எதனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரிமாண்ட் ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார். ஃபர்தராக எல்லாமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சைன்லாம் வாங்கிட்டாங்க, விட்டுட்டாங்க. நாங்களும் கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு 9 மணிக்கு இந்த விஷயம்லாம் நடக்குது. 9 மணி நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, வந்து உங்களுடைய கணவரெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷன் போய் இது 305 நான் பெயிலபிள், நீங்கள் எப்படி ஸ்டேஷனில் விடுறீங்க, இது எங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொன்னோம்னா, காலையில் 10 மணிக்கு பேசிக்கலாம், எதுனாலும் நீங்கள் காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் அவங்களோட வண்டியும் சீஸ் பண்ணிட்டாங்க, ஃபோனு, அவங்க கையில் வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க சார். இப்போ காலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 மணிக்கு அப்பியர் ஆக சொல்லிட்டாங்க. வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு விசாரணை தான், பேருக்கு விசாரிச்சுட்டு நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சார், இப்போ காலையில் 11:42க்கு இப்போ மெசேஜ் கவர்மெண்ட் போர்ட்டலில் ஒரு மெசேஜ் வருதுங்க சார். அவங்கள வந்து நேற்று மத்தியானம் 12 மணிக்கு ரிமாண்ட் பண்ணதாகவும், குற்றவியல் நடுவர்கிட்ட வந்து ரிமாண்ட் காமிச்சதாகவும் இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்து இப்போ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிப்பதற்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க சார். குற்றம் சாட்டப்பட்டவங்கலாம் வந்து இப்போ பாதிக்கப்பட்டு அவங்க ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்காக இருக்காங்க சார். அவங்க ஏன்னா அவங்க வாங்கின அடி அந்த மாதிரிங்க சார். ஆமாங்க சார். எதுவுமே அதோட நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து குறி வச்சு அவங்கள வந்து இல்லாத சித்தரிக்கப்பட்ட ஒரு சில வழக்குகளுக்கு, நிலுவையில் இருக்கிற சில வழக்குகளுக்கு இவங்களை வந்து ஒத்துக்கிற சொல்லி கேஸெல்லாம் போடுறதுக்காக அவங்களுடைய நோக்கமே இதுதாங்க சார். சார் என் பேர் ராமாத்தாங்க சார். நாங்கள் காட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க சார். அவங்கள ஆடு மேய்க்கிற விடாமல் பழைய கேஸெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா கேஸ் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சார். எங்களால் முடியல. அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் லைஃபே போயிருங்க சார்.
எங்களுக்கு எதாவது பார்த்து பண்ணுங்க சார். நீங்கள் எந்த ஊர், எந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க, யார் பண்ணுறாங்க சார் நாங்கள் தீத்திப்பாளையம் எங்கள் பேர் ஸ்டேஷன் தான் சேருங்க சார். அங்கேருந்து வராமல் இங்கே மருதுமலை பக்கத்தில் வடவழி ஸ்டேஷன்லேருந்து வந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்களாம்மா, அந்த ஸ்கூலில் திருட்டு போனது இவங்க தான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க சார். ரொம்ப மேட்டுறாங்க. என் தம்பியெல்லாம் பிடிச்சி அடிச்சு போட்டாங்க சார். மேலே இருந்தாலும் குதிச்சு சொல்கிறாங்க சார். இந்த பையனாலே முடியலைங்க. போன வருஷமே கேஸில் ரொம்பவே சித்திரவதம் படுத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டுறாங்க சார். அந்த மாதிரி சுட்டு போட்டுருவேன், நீ சொல்லு ரங்கநாதன் பண்ணுன்னு சொல்லு, நீ அறுத்து கொடுத்தது அவங்க கொடுத்த இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த பையன் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சார். அந்த ரோட்லேயே அந்த பையன் சொல்கிறது கேட்டு வந்து அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்கள் போய் கேட்குறோம், அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் இப்போ எல்லா ஸ்டேஷனுமே சரி பழைய ஸ்டேஷன் கேஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க சார். அந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் நாங்கள் போய் விசாரிச்சதில் இங்கே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாயங்காலம் 6 மணி எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் சார் இங்கே வடவழி ஸ்டேஷனில் இருக்கிறேன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். எங்களால் பார்க்க விட மாட்டேன்ட்டேன். என் பேர் சத்யங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் காலையில் 6 மணிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க சார். என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லலை. சரட்டு காரை பிடிச்சி கூப்பிட்டு உள்ள காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்க சார். போட்டு போய் நீ சந்தனமர நெய் தான் வெட்டினு சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க சார். அடியேன்னு அடிச்சிருக்காங்க சார். அப்புறம் நீ உண்மை சொல்லினா உன்னை கன் வச்சு ஷூட் பண்ணி காட்டில் தூக்கி வீசிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் தலைகளாக தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் நானும் எல்லா ஸ்டேஷனும் 5 ஸ்டேஷன் போய் என் குழந்தைய வச்சுட்டு எல்லா ஸ்டேஷனும் போய் தேடி பார்த்தேங்க சார். எந்த ஸ்டேஷன் போனாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களோடைய யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வடவழி ஸ்டேஷன் தான் இருக்கோம், வடவழி போலீஸ் தான் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் நாங்கள் போய் பார்க்கங்க, எங்கள் உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க சார். பார்க்குறக்கு போனால் நீ வெளியே போன்னு முடுக்கி விட்டாங்க சார். அப்புறம் கடைசியில் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்து உங்கள் வீட்டுக்காரர் நீ கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரர் நான் மருந்து குடிச்சு நான் இறந்துருவேன் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் என் குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க சார். வருஷத்தில் ஒரு நாள் இதே மாதிரி தாங்க சார் பண்ணுறாங்க. 2மே பச்சை குழந்தைங்க சார், எல்லாமே சின்ன குழந்தைங்க சார். இதே வச்சு என்ன பண்ணுறது தெரியலைங்க சார். எந்த ஸ்டேஷனில் கட்டி வச்சாச்சு? வடவழி ஸ்டேஷனில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க சார். கால் 2 பேர் கை 2 பேர் பிடிச்சிட்டு தலைகளை தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி சந்தனமர கேஸ் தான் கூப்பிட்டு போனாங்க சார். அந்த கேஸ் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். 1.5 வருஷமாக மரம் வெட்டுறதுக்கு குறியாடு இருக்குங்க சார். அந்த ஆடு தான் சார் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த 1.5 வருஷமாக எங்கேயுமே போகிறதுங்க சார். நாங்கள் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது எனக்கு வாழ்றக்கே விட மாட்டேங்க சார். எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரமே இல்லைங்க சார். 10 எல்லாமே சின்ன குழந்தைங்க சார். என்ன பண்ணுறேன் தெரியலைங்க சார். வருஷத்தில் ஒரு நடை வந்து இதே மாதிரி தான் பிடிச்சி சார். அதெல்லாம் ஸ்கூலில் சந்தன மரம் தான் காணாமல் போயிடுச்சாமாங்க சார். கேமரா ஃபுட்டேஜ் தான் நீங்கள் 2 பேரும் சேவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களாமா சார். நீ உண்மை ஒத்துக்கோன்னு சொல்லி அடிக்கிறாங்களாமாங்க சார். காட்ட மாட்டேங்கிறாங்க சார். ஃபுட்டேஜை காட்ட மாட்டேங்கிறாங்க சார். கடைசியில் கேட்டால் நாங்கள் ஃபுட்டேஜ் உடச்சிட்டோம் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க சார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு தெரிஞ்சாக்க இங்கே போக கிடையாதுங்க சார். இந்த 1.5 வருஷமாக இங்கே தெரிஞ்சுதாங்க சார் வாழ்கிறாங்க. தாட்டி விட்டாங்க சார். அவர் காலெல்லாம் அப்படியே கந்திருச்சுங்க சார். ஓசில் தலைகளை கட்டி தொங்க விட்டு ஓசில் அடிச்சிருக்காங்க சார். ஓசில் அடித்து உண்மை ஒத்துக்கோ நான் எப்படிங்க சார் செய்யா தப்பு எப்படிங்க சார் ஒத்துக்கோன்னு அடிக்கிறாங்க சார். எங்கள் வீட்டுக்காரரு ஆமாங்க சார் 3 பேர் கூப்பிட்டு போனாங்க. அவர் போயிட்டாருங்க சார். மொத்தம் 2 பேர் கூப்பிட்டு போய் மெயினாக எங்கள் வீட்டுக்காரனா சும்மா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக அடிச்சிருக்காங்க சார். விஜய் எங்கள் வீட்டுக்கார பேர் விஜய்ங்க சார். 4 மணி நேரமாக அடின்னு அடிச்சிருக்காங்க சார். அவர்னால முடியாது கட்டுறதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நேற்று நான் வேலைக்கு போகலான்னு நின்றுருந்தேங்க சார். போலீஸ்காரர் கருப்பு கலரில் காரில் வந்தாங்க, அப்படியில் தான் வந்தாங்க சார். இந்த மாதிரி விசாரிக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க சார். நான் காரில் ஏறி போனேங்க சார். காரில் போகும்போதே ரெடி அடித்தாங்க. என்ன எதுக்கு அடித்தாங்கன்னு தெரியலைங்க சார். ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுன்னு கேட்டாங்க சார். ஆனால் என்னென்னு தெரியலைங்க சார். அதை தெரியாத